பூப்பெய்திய மாணவியை பள்ளியில் தனியாக அமர வைத்த கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. வகுப்பறைக்கு வெளியே படியில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்தது தொடர்பாக ஏஎஸ்பி விசாரணை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா வரதனூர் பஞ்சாயத்து செங்கோட்டை பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் சுவாமி சீபானந்தா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் அருந்திய சமூகத்தைச் சேர்ந்த சுருத்திகாசி கடந்த 5ஆம் தேதி அன்று வயதுக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. முழு ஆண்டு தேர்வு நடப்பதால் தேர்வு எழுத அந்த மாணவி பள்ளிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி அறிவியல் தேர்வும் 9ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் நடைபெற்ற போது அந்த மாணவியை தேர்வு மையத்தில் அனுமதிக்காமல் பள்ளி வகுப்பறை முன்பு உள்ள படியில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர். இந்நிலையில் மாணவியை பார்ப்பதற்காக அங்கு வந்து அவரது தாய் மற்றும் உறவினர் ஒருவர் சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இது குறித்து அந்த மாணவியிடம் இங்கேயே நமக்கு தேர்வு எழுதுகிறார், வகுப்பறைக்கு சென்று எழுதவில்லையா என்ற கேள்வியும் கேட்டனர். அந்த மாணவி பதில் பேச முடியாமல் தெய்வந்தறியாது திகைத்தார். அதனை உறவினர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இது குறித்து பதறிய அந்த தாய் அங்கு சென்று ஆசிரியரிடம் கேட்கும் போது அப்படித்தான் நடக்கும், என்ன வேண்டுமானால் வேறு பள்ளிக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என ஆசிரியர் திமிரோடு பதில் அளித்துள்ளார். அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இது குறித்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நாம் தொலைபேசி வாயிலாக கேட்கும் போது அவர் பள்ளியில் பரீட்சை எழுத வைக்கப்பட்ட சம்பவத்தில் 2 விதமான விசாரணை நடத்தப்படுவதாகவும், ஒன்று காவல்துறை சார்பாகவும், இரண்டாவது அது தனியார் பள்ளி என்பதால் தனியார் பள்ளிகளுக்கு என இருக்கும் டிஇஓ சார்பாக பள்ளியின் மேலாண்மை அதிகாரிகளிடம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டு இருப்பதாகவும், விசாரணை முடிவுற்ற அதற்கு பின்னர் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது நிச்சயமாக அதற்கான சட்டப்படியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்திருந்தார். மேலும் இது தற்பொழுது இந்த நிலையில் அந்த பொள்ளாச்சி ஏடிஎஸ்பி சிஸ்டியா சிங் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை உள்ள அனுமதிக்கவில்லை என்பது என உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் மாணவி வெளியே வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்த அறிக்கை தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்தான விசாரணை தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.